சார். வாங்க கார்த்தி, வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், இது முக்கியமான விஷயம் வர சொன்னீங்க? ஆமா கார்த்தி, அந்த ரெட்டை பத்தி முக்கியமான குழு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன சார்? இந்த வார்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அப்பப்ப ஞாபகம் வந்துட்டு போகுது. இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு கார்த்தி. இந்த பொண்ணும் அந்த ரெட்டால பாதிக்கப்பட்டிருக்கா. எப்படியாவது அவனை புடிச்சு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாம அவனோட போட்டோ எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்பியிருக்கா. ஆனா இந்த விஷயம் எப்படியோ ரெட்டுக்கு தெரிஞ்சு இவளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு ஒருத்திக்கு தான் ரெட்டு எப்படி இருப்பான்னு தெரியும் கார்த்தி. நான் உங்களை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம், வாங்க. வாங்க கார்த்தி. வணக்கம் சார். வணக்கம்மா. மீனாட்சி அம்மா, சார் தான் அந்த ரெட்டு விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போறவரு. வணக்கம் தம்பி. இப்ப எப்படி இருக்காங்க? என் பொண்ணு இன்னும் கோமால தான் இருக்கா தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுயநினைவு வந்துச்சு, திரும்பவும் கோமாக்கு போயிட்டா. இவளை இந்த கோலத்துல பார்க்கவா நான் பெத்தேன்? சார், அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சார். என்ன வழின்னு சொல்லுங்க கார்த்தி. உங்க பொண்ணோட போன் உங்ககிட்ட இருக்காமா? இருக்கு தம்பி. அதுல அவனோட நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு போன் பண்ணுங்க. அவன் கிட்ட நான் என்ன தம்பி பேசணும்? நீ யாரு என்னன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு இந்த போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு போலீஸ் கேஸ்ன்னு போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவன் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்குறதுக்கு அவன் வெளியே வருவான். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நீங்க சொல்றபடியே நான் பேசுறேன் தம்பி. போனை ஸ்பீக்கர்ல போடுங்கம்மா. என்ன இவகிட்ட இருந்து போன் வருது? இவ்வளவுதான் நம்ம அடிச்சு தூக்கிட்டோமே. ஹலோ, யாரு? நான் சோனியாவோட அம்மா பேசுறேன் தம்பி. ஓ, அவங்க அம்மாவா? என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணீங்க? தம்பி, என் பொண்ணோட போன் என்கிட்ட தான் இருக்கு தம்பி.